ஓகே, இது நம்ம இன்னைக்கு ரீக்ரியேட் பண்ணுவோமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VMDJ அகாடமி. ஐ ஆம் DJ ராகுல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VMDJ அகாடமி. என் பேர் DJ ராகுல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு ரீக்ரியேஷன் தான். ஸோ இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு வீடியோ பார்த்து ஒரு ட்ராக்கோட இன்ட்ரோவை சாப் பண்ணி அந்த இன்ட்ரோவே வந்து ஒரு மெட்லியாக ப்ளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி நம்ம பண்ணலான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நிறைய டிஜேஸ் ப்ளே பண்ணும்போது அந்த இன்ஸ்பிரேஷனை எடுத்து நீங்கள் வந்து அதை ரீக்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வரும். அந்த புது ஐடியாஸை நீங்கள் வேறு ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ப்ரொஃபஷனல் டிஜே ஆகணும்னு நினச்சிங்கன்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். VMDJ அகாடமியில் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறோம். பேசிக் கோர்ஸ்லேருந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸும் டீச் பண்ணுறோம். ஸோ நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் பர்ஃபார்ம் பண்ண நினச்சிங்கன்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். தமிழ் ரீமிக்ஸ், ஹிப்போ, பாலிவுட், டெக்னோ, EDM, ஹவுஸ் மியூசிக், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் மியூசிக் டீச் பண்ணுறோம். நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கார்பரேட் டிஜே இல்லைனா வெட்டிங் டிஜே இல்லைனா கமர்ஷியல் டிஜே ஆகும்னு நினைச்சீங்கன்னா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்ஸ் கிளிக் பண்ணி கோர்ஸ் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கோர்ஸ் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் நான் எங்கேயாச்சும் போடுறேன், அது கால் பண்ணி நீங்கள் வந்து கோர்ஸ் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ட்ராக் பேர் வந்து லெட் மீ ப்ளோ யுவர் மைண்ட். ஸோ நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த ட்ராக். இந்த ஸ்டார்டிங் ஒரு மெட்லியை மட்டும்தான் அவர் வந்து சாப் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ லெட்ஸ் see. ஓகே, அதாவது அதுதான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நம்ம அது சாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டார்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஒரு டியூனையுமே ஒரு ஹாட் கியூஸில் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ஒன்று, ஓகே. ஸோ நம்ம எல்லாத்தையுமே சாப் பண்ணி வச்சாச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு அந்த டோனையுமே ஒரு ஹாட் கியூஸில் சாப் பண்ணிட்டேன். ஸோ இதை மறுபடியும் கேட்டு பார்ப்போம். ஓகே, ஸோ அப்படி தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எந்த நோட்டு கேட்டு நம்மளே வாசிக்கணும். நீங்கள் சினிமா சாங்ஸில் எடுக்கிற மாதிரி இருந்தால் இப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு நோட்டாக கேட்டு தான் வந்து சினி சாங்ஸோட மெட்லிலாம் எடுப்பாங்க. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் தான். ஸோ அந்த மெட்லியை கேட்டுட்டு எங்கெங்கே அந்த நோட்ஸ் வருதோ அதை நம்ம வந்து ரீக்ரியேட் பண்ண போகிறோம். அப்படி தான் இருக்குது. இது இன்னும் ஈஸியாக நீங்கள் வந்து பிரேக் டவுன் பண்ண நினச்சிங்கன்னா ட்ராக்டரில் வந்து இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 ட்ராக்டரில் மட்டும் தான் இருக்கும். மற்ற பிராண்ட் கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்காது. நீங்கள் வந்து ரெக்கார்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணாலும் இதை எழுதிக்கலாம். நம்ம வந்து என்ன நோட்டை நம்ம ப்ளே பண்ணுறோமோ ஒரு எழுதிக்கலாம். அது அப்புறம் ரிப்பீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து 2 5 5 6 5 இப்போ நான் எழுதி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நம்பர்ஸு. அதாவது 2 5 5 6 5 6 7 4 4 3 2 3 2 இதுதான் அது.
ஓகே, 2 தடவை ப்ளே பண்ணுறாரு. 2 தடவை ப்ளே பண்ணிட்டு ஜாக் வெல்ல வந்து ஹோல்ட் பண்ணுறாரு. அப்படி தான் பண்ணுறாரு. இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் ஃபாஸ்ட்டாக ப்ளே பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தா ஒரு ஷோமேன்ஷிப். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து நிறைய சாங்ஸை பிரேக் டவுன் பண்ணி ரீக்ரியேட் பண்ணி பார்த்துக்கலாம். ரீக்ரியேஷன்ன்றது ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். நீங்கள் ஒரு டிஜே பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறீங்கன்னா அதே மாதிரி நீங்களும் ப்ளே பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டர் ஐடியாஸ் வரும். அந்த ஐடியாஸை வச்சு நீங்கள் உங்கள் ஸ்டைலில் வந்து ப்ளே பண்ணலாம். ஸோ ரீக்ரியேட்டிவிட்டி வந்து பண்ணால் தான் நிறைய ஐடியாஸ் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ப்ரோ நீங்கள் ஓனாக பண்ணுங்க ப்ரோன்னுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ண அப்புறம் தான் நீங்கள் வந்து ஒரு ஓனாக க்ரியேட்டிவிட்டி பண்ண முடியும். ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் நிறைய இன்ஸ்பயர் டிஜேஸ்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் அந்த டிஜே எப்படி ப்ளே பண்ணுறாரு, என்ன மாதிரி டெக்னிக்ஸில் யூஸ் பண்ணுறன்றதை நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த ஒரு டெக்னிக்ஸை வேறு ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். இப்படி தான் ஒரு மியூசிக் இண்டஸ்ட்ரியை ஒர்க் ஆகும். ஒருத்தர்கிட்டேருந்து ஒரு ஐடியா எடுத்து அவங்க ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி வேறு மாதிரி அந்த ஐடியா ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு டெக்னிக் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எப்படி பிரேக் டவுன் பண்ணணுன்றதை ஸோ இந்த டெக்னிக் வச்சு நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் வந்து க்ரியேட்டிவ் நீங்கள் ப்ளே பண்ணலாம். நான் அந்த வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆனேன். ஸோ அது எப்படி பண்ணியிருப்பாங்க பிரேக் டவுன் பண்ணேன். அந்த பிரேக் டவுனை வீடியோவாக எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டிஜேயிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி நான் என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக டிஜே ஆகணும்னு நினச்சினா VMDJ அகாடமி ஜாயின் பண்ணுங்கள். டிஜேயிங் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்லேருந்து ப்ரொஃபஷனல் வரைக்கும் டீச் பண்ணுறோம். எப்படி உங்கள் கிளைண்ட் அப்ரோச் பண்ணணும், எப்படி உங்கள் மியூசிக் ஆர்கனைஸ் பண்ணணும், நிறைய டிஜேயிங் விஷயங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு டீச் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனல் க்ரோ பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். ஆல்ரைட், see you on next video. Bye from DJ Rahul.